Dear students, plus 2 Maths, Chapter 11, Probability Distributions, நிகழ்தகவு பரவல்கள். Example 11.19, find the binomial distribution for each of the following. First subdivision, 5 fair coins are tossed once and X denotes the number of heads. Second subdivision, a fair die is rolled 10 times and X denote the number of times 4 appeared. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னு முதல்ல அதுக்குரிய டெஃபினேஷனை பார்த்துடலாம். இந்த பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல்ஸ் த நம்பர் ஆஃப் சக்ஸஸ் வித் ப்ராபபிலிட்டி பி ஃபார் சக்ஸஸ் அண்ட் q is equal to 1 minus p for failure in n dependent trials has a binomial distribution denoted by x. இந்த சிம்பிள் போட்டுட்டு பைனாமியலுக்குரிய ஃபஸ்ட் லெட்டர் பி என் கமா பி. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். இதில் சக்ஸஸ் ஃபெயிலியர் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குரிய பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் வேர் q is equal to 1 minus p which x 0 1 2 3 etc. n starting 0 அதனுடைய எண்டிங் வேல்யூ n. இங்கே ncx நல்லா இது மெமரைஸ் பண்ணிக்கணும். f of x is equal to ncx p power x q power n minus x where q is equal to 1 minus p. x takes the values from 0 to n. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆர் டாஸ்டு. எத்தனை காயின் டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு காயினை 5 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. அதனால் n is equal to 5 அப்படின்னு எடுத்துக்கணும். The probability of getting an head in a single coin is p is equal to 1/2 q is equal to 1 minus p which is equal to 1/2. ஒரு சிங்கிள் காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ் ஹெட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஹெட்டு, டெய்லுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சக்ஸஸ் டெய்லு. இப்போ நமக்கு ஹெட்டு தான் சொல்லி the probability of getting an head in a single coin is p is equal to 1/2ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் ஹெட் 1, சாம்பிள் ஸ்பேஸ் 2. ஒரு காயினோட ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் 2. ஈவன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச் அண்ட் டி. அதனால தான் பியை நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் எது ஹெட்டு விழுவதற்கான உரிய ப்ராபபிலிட்டி தான் சக்ஸஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதனால் p is equal to 1/2ன்னு வந்துடும். அதுவே q ஹெட்டு விழாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னும் போது 1 minus p which is equal to 1/2. Let x denotes the number of heads that appear in 5 coins. x is the binomial random variable. இப்போ இந்த random variables என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறோன்னா 5 டைம்ஸ் டாஸ் பண்ணுறோம். அதனால் x is equal to எப்படி எடுத்துக்கணும் 0 1 2 3 4 and 5 அப்படின்னு எடுத்துக்கணும். n 5, p is equal to 1/2 q is equal to 1/2. binomial distribution is f of x is equal to ncx p power x 1 minus p the whole power n minus x. x takes the values 0 to n. இப்போ நமக்கு n 5, p 1/2, 1 minus p யும் நமக்கு 1/2. therefore f of x is equal to 5cx 1/2 the whole power x into 1/2 the whole power n minus x. இங்கே x எதுலேருந்து எத்தனை வேல்யூஸ் எடுத்துக்குதுன்னா 0லேருந்து 5 வரலும் எடுத்துக்குது. this is equal to 5cx 1/2 power x into 1/2 power n minus x. This is equal to 5cx 1/2 power x into 1/2 power n into 2 power minus x அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 2 power n ப்ளஸ் இதை மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். இது எப்படி எழுதலாம்னா 2 power n into 2 power minus x அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா a power m plus n is equal to a power m into a power n. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். this is equal to 5cx 1/2 power x into 1/2 power n. இந்த 2 power minus x மேலே கொண்டு போகிறோம். அப்போ 2 power x ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். therefore this is equal to 5cx into 1/2 power n when x takes the values from 0 to 5. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x denote the number of times 4 appeared. அப்போ x is the binomial random variable that takes the values 0 1 2 3 etc.
and 10. இங்கே வந்து x is the binomial random variable that takes the values 0, 1, 2, 3 etc. up to 10. ஏன்னா n வந்து ஒரு டையை வந்து n டைம்ஸ் நம்ம ரோல் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து p is equal to 1/6. ஒரு 4 மட்டும் கிடைக்கிறதுக்கு நமக்கு 1/6, q is equal to 1 minus p. 4 கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வந்து 5/6 தான் வந்து அதனுடைய ப்ராபபிலிட்டி. இப்போ f of x is equal to 10cx 1/6 the whole power x into 5/6 the whole power 10 minus x. X takes the values from 0 to 10. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.